தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் தொடரும் நிலையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் 25 வயதான இளைஞர் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல ஜூன் 1ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் கொரோனாவால் 4 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருகிறது. ஜூன் 2 அன்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நாடு முழுவதும் 3961 பேருக்கு தொற்று பாதித்துள்ளது. அதே நேரத்தில் குணமாகி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 2188 உள்ளது. டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் கேரளாவில் தலா ஒருவர் என 4 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் வேறு இணை நோய் உள்ளவர்கள் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மறைமலை நகரை சேர்ந்த 60 வயதான முதியவர் தீவிர நுரையீரல் தொற்றால் உயிரிழந்ததாகவும் அவரது மரணம் பின்னர் கொரோனாவால் ஏற்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ தகவலில் கூறப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சென்னையில் 25 வயதான இளைஞர் ஒருவருக்கு மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட ஆஸ்துமா பாதிப்பு காரணமாக நிலைமையை எதிர்கொள்ள முடியாமல் உயிரிழந்தார். பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் இது 2வது கொரோனா மரணம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கிடையே டெல்லியை சேர்ந்த 22 வயது பெண் இணை நோய்களுடன் கொரோனாவால் பலியாகியுள்ளார். கொரோனா பரவலில் கேரளா 1435 பேருடன் முதலிடத்திலும், அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் 506 பேருக்கு கொரோனா பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. டெல்லியை பொறுத்தவரை 483 பேருக்கும், குஜராத்தில் 338 பேருக்கும், மேற்கு வங்கத்தில் 331 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 250 பேருக்கும், தமிழ்நாட்டில் 189 பேருக்கும் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.